वेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पक्षमादिभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाक्मस्तनूभिः व्यसेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः तथास्तु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 291வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இந்த மந்திரத்தில் ஒரு ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை நிலைகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வந்தது. சமநிலை வாழ்க்கை மிக முக்கியம். இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் பலவாக நிற்குது. இதனால் ஹே நிதாகு நீ சச்சிதானந்த லட்சணத்தோட வாழ்க்கை நடத்து. ஏகபாவைய ஒரே ஒரு பொருளாய் அறிந்து செயல்படுவாய். ஆஷீதலாந்தகரன் உள்ள குளிர்ச்சியும் பாருங்கள். திரும்ப திரும்ப நம்ம 5 செலக்ட் பண்ணணும் இல்லையா? அறிவு, அன்பு, குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம்னு. அதுதான் பலவிதமான மந்திரங்களில் பல நிலைகளில் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வருது. இதில் 4 முக்கியம். இந்த 4க்கு ஆதாரம் அறிவு, அன்பு, அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? அறிவு, அன்பு, அமைதி, குளிர்ச்சி, ஆனந்தம். அமைதிக்கு அப்புறம் தான் குளிர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அமைதிக்குள்ளே நுழைஞ்சால் தான் குளிர்ச்சி புரியும். உள்ளே போனோடனே குளிர்ச்சி தெரியாது, அமைதி தான் முதல்ல தெரியும். அதுக்கு அறிவு வேணும். அறிவு அன்பை உணர்த்துது. அன்பை எப்படி உணர்த்துதுன்னு சொன்னால், இங்கே இருக்கிறது எல்லாம் ஒன்றுங்கிற மனநிலையோடு உள்ளே போகிறோம். அந்த தத்துவப்படி அந்த சீத்தலக்கரன், ஆசீதலாந்தகரன், ஆசீத்தல அந்த சீத்தலன்னு எல்லாம் ஒன்று தான். நித்தியம் ஆத்மபரோ சதா. என்ன இங்கே விசேஷம்னா, இது வரைக்கும் வந்திருக்க இத்தனை விசாரத்தில் 2 விஷயத்தை மிக முக்கியமாக வலியுறுத்துது. ஒன்று வாசனா இல்லாமல் வாழ்க்கை நடத்துங்குது. வாசனா இல்லைன்னா எந்த புது கருத்தையும் உள்ளே விடாத. இனி ஒரு டார்கெட் வச்சு போயின்னு இருக்கியா இல்லையா? டார்கெட் வச்சுருக்கீங்களா இல்லையா? வாழ்க்கையில் லட்சியம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த லட்சியம் சரியானதா தப்பானதான்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் லட்சியத்தையே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஏதோ மனசுக்கு தோன்றது, கண்ணுக்கு தோன்றது, ஆசைப்பட்டதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. எதை வேணாலும் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. அதுக்கான கரெக்டான பிளான் இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த தத்துவப்படி ஒரு டார்கெட் நோக்கி போகும்போது இடையில 1000 வாசனா வரும், பதிவுகள் வரும். உள்ளே இருந்தோ வெளியில் இருந்தோ வரும். நீ அந்த ஒன்றையே, எந்த கோலை நீ நினைக்கிறியோ அந்த ஒன்றையே நீ ஃபோக்கஸ் பண்ணுனா இந்த வாசனா செயலாகும். அப்போ நீங்கள் சாதாரணமாக நல்ல நிர்ணயம் பண்ணக்கூடிய, வலியுறுத்தி அடியன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை இதை எடுத்துங்க. வாசனா இல்லாத வாழ்க்கை. வாசனா உள்ளே இருக்குங்க, அது வரும். நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. புதுசாக எந்த வாசனாவும் நீ கிரியேட் பண்ணக்கூடாது.
உள்ளேருந்து வாசனை வரத்தான் செய்யும். நீ அதை இப்போ அதுதான் பதில் இப்போ சொன்னேன். உனக்கு ஒரு கோல் இருந்தால் அதை நீ ஃபோக்கஸ் பண்ணால் வாசனை இல்லை. வாசனாவை நிறுத்த முடியாது. அதுக்கு புக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி அதில் கடந்தோம், எப்படி தப்பித்தோம்? கோலை பார்ப்போம், வாசனை பார்க்க மாட்டோம். எத்தனை இடையில எண்ணங்கள் டைவர்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும், இந்த கோலையே மாற்றக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும், ஒரு ஆழ்ந்த ஆய்வுக்கு அப்புறமா தான் அது முடிவெடுப்போம். உங்களை மாதிரி வேகமாலாம் எந்த முடிவும் நாங்கள் எடுக்கிறதே இல்லை. முடிவு எடுத்தால் மிகச்சரியான முடிவாக இருக்கும். அது தீர்க்கமான முடிவாக இருக்கும், மிகச்சரியான முடிவாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல கோல் வச்சுருக்கவன் 1000 ஆசைகள் படக்கூடாது. அதுதான் பிரதானமான 3 கோல் வச்சுக்கணும். குடும்பத்துக்கு ஒன்று, தொழிலுக்கு ஒன்று, உனக்கு ஒன்றுன்னு. அப்போ எந்த எண்ணங்கள் வந்தாலும் நீ வாசனாவாக பார்ப்ப. இல்லைன்னா நீ அதோட ஈடுபட்டு நீ என்ன பண்ணுற, வாழ்க்கையை பயணிக்கிற. உன்னுடைய ஃபோக்கஸிங்கிற அந்த பரம்பொருளை நோக்கி போனாலும் சரி, இல்லை ஒரு 1000 கோடியை நோக்கி போனாலும் சரி, இல்லை உலகப்புகளை நோக்கி போனாலும் சரி, எதை டார்கெட் பண்ணாலும் இந்த வாசனை என்ன பண்ணுது, டைவர்ட் பண்ணுது. அதனால் வாசனை வருதுங்கிறத வாசனாவை உத்து கவனிக்கிறது தான் ஒரு நல்ல விவேகினுடைய. விவேகினா யார், ஞானினா யார், யோகினா யார்? வரக்கூடிய வாசனாவை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அறிவு இருக்கிறவன் தான் விவேகி. வாசனா வருது, எண்ணங்கள் வருது, பதிவுகள் வருது, யார் மூலியமாக வருது, கர்மா வருது, எல்லாம் வந்து நம்மளை சுற்றி நிற்கும். நம்மளை தொட முடியாது. நாம் தொட்டால் தான் உண்டு. அதோடைய லிமிட்டேஷன் நம்மளுடைய மூக்கு நுனி வரைக்கும் தான். நம்ம மூக்கை தொட்டுச்சுன்னா அது அவுட்டு. அதே மாதிரி நம்மளுடைய சுதந்திரம் நம்ம மூக்கு நுனி வரைக்கும் தான். மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கூடாது. அதனால் வாசனாவை உற்று கவனிக்கக்கூடிய அறிவு மிக மிக முக்கியமான தீர்க்கமான முடிவாக இருக்கட்டும். இந்த உபநிஷத்தில் 1000 கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த வாசனாவுக்கு இவ்வளவு பீரியாரிட்டி வேறு எந்த உபநிஷத்தும் கொடுக்காததுனால, வாசனா சயம்ங்கிறத எப்படி பண்ணுறதுன்னா, விசாரத்தினால விவேகத்தை பெற்று வரக்கூடிய எண்ணங்களை உற்று கவனிக்கணும். இது சரியா தப்பாங்கிற அந்த அறிவுலேயே அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. இந்த அறிவு வரக்கூடிய எண்ணங்கள் இதை செயல்படுத்தலாமா வேண்டாம். இப்போ எங்கிட்ட வராங்க, 1000 கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்கும், இல்லை ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், எல்லாம் சொல்லுவாங்க. எதை ஏற்றுக்கணுமோ அதை ஏற்றுக்குவோம், எதை விடணுமோ விடுவோம். நிறைய மக்கள் அனாவசிய பேச்சு நிறைய பேசுவாங்க. அவங்களுக்கு டைம் பாஸிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல தாட்சணியமே பார்க்கக்கூடாது. அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போயிடணும். இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் உங்கள் சகிப்புத்தன்மையை ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க, சோதித்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, ஒரு குறிக்கோளோ கொள்கையோ இல்லை. அவங்க இப்படியே பழக்கப்பட்டிருக்காங்க. அதனால் ஆழ்ந்த நுட்பமான முடிவு. இது ஒரு வெரிடிக்டாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். வாசனா இல்லாத வாழ்க்கையை அமைக்க பாருங்கள், கட்டமைக்க பாருங்கள். அவர் சொல்வார், ரிஷி சவுனக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலாந்து அதிபராக இருந்தார். அவர் ரிஷி, ஒரிஜினல் ரிஷி. அவருடைய பேர் அவருக்கு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த ரிஷி சவுனக்கு நைமிஷாரண்யத்தில் ஒரு மேலாளை சந்திப்பார். யார்? நாரத முனிவரை. நாரத முனிவர்கிட்ட நாரதரை பார்த்தோன்னே ஏகப்பட்ட விஷயம். இவர் திரிகால ஞானி, திரிபுர சஞ்சாரி, திரிலோக சஞ்சாரி. அதனால் நாம் இவர்கிட்ட சூக்ஷ்மத்தை கொஞ்சம் வாங்கிடணும் அப்படின்னு கொஞ்சம் அவராக வந்து சித்த சுத்திக்காக தீர்த்த யாத்திரை போகிறார். அவரே ஞானத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கிறதுக்கு. நம்ம ஏன் தீர்த்த யாத்திரை போகிறோங்கிறத புரிஞ்சுக்குங்க. தீர்த்த யாத்திரைலாம் போகிறோமே அந்த மண்ணுடைய விசேஷம் இருக்குது. ஏன்னா அங்கே ரிஷிகள் அவங்க சித்தி பெற்றுட்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைக்காக வந்து தபம் பண்ணி சித்தி பண்ணிட்டு போயிருப்பாங்க. போகிறப்ப இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் உன்னை தேடி இந்த பிரச்சனைக்காக வராங்களோ அவங்களுக்கு முக்தி கொடு அப்படின்னு கேட்டு போயிருப்பாங்க. அதில் நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே சித்தியாகும். எஸ்பெஷலி சித்த சுத்தி, தாந்தோ சாந்தன்னு சொல்லுவாங்க, சாந்தோ தாந்தன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா மனதை பக்குவப்படுத்தும், சமநிலை கொண்டு வரும். இந்த சமநிலைக்கு தான் நம்ம தீர்த்த யாத்திரை போகிறோம், அது புரிஞ்சுக்கங்க. அப்படியே அவர் வரும்போது தான் இவர் நைமிஷாரண்யம் வராரு.
யார்? நாரதர். பார்த்தோன்னே சவுனகாதி முனிவர்கள், சனகாதி முனிவர்கள்ல சவுனகாதி முனிவர்கள். அந்த நைமிஷாரண்யத்தில் 12 ஆண்டுகள் யாகம் நடக்குது தொடர்ந்து. எப்படி இருந்திருக்கு பாருங்கள் நம்ம பாரதம். 12 ஆண்டுகள் ஒரே யாகம் அக்னி அணியாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஞான உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார். பண்ணுன்னா உடனே அவர் கச்சேரி ஆரம்பிக்கிறார். முதல்ல நீ உபநயனம் போட்டிருக்கியான்னு கேட்குறாரு. உபநயனம்னா நீங்கள் உங்கள் பார்வை கிடையாது. உங்கள் பார்வை உபநயம்னா அது ஜாதியை கொண்டு போய் நீங்கள் சேர்த்து அவங்க மேலே பகைமைப்படுத்துறது அது இல்லை. இங்கே உபநயனம்னு சொன்னால் வேதாந்த சாஸ்திரத்தை நான் படிக்கிறேன்னு ஒரு குருகிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிட்டு உபநயனம் போட்டிருக்கியா, 44 நெறிமுறைகளை கற்றுன்ருக்கியா அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல குடும்பம் இந்த சமுதாயத்தில் கட்டமைக்கப்படணும்னா இந்த 44 நெறிகள் ரொம்ப அவசியம். சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதான் நம்ம தப்பாக சொல்லியிருக்காங்களா? இல்லை. பார்த்தீங்கல்ல, ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கும் தருவாய் வரை 44 இடங்களில் நம்மளுடைய ரிஷிகள் நம்மளை நெறிப்படுத்தியிருக்காங்க. ஒன்று கூட தெரியும். எப்படி நெறியாக வாழ முடியும்? எங்கே எப்படி நடந்ததுன்னு தெரியுதா? உபநயனம் போடலைன்னா போட்டுங்கிறார். போடாட்டினாலும் பரவாயில்ல போட்டுங்கிறார். உபநயனம்னா என்ன? சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம். உபநிஷத். உபநயனம்னா உபநிஷத்து. உபநயனம்னா 3வது கண் இல்லை உதவி கண். 2வது பிறவி உனக்கு கொடுக்க போகுது இல்லையா? சாமானியர்களாக நீ இனிமேல் வாழ முடியாது. ஆடு மாடு மாதிரி பிறக்கலாம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் பிறக்கலாம். வளர்ப்பு வந்து நெறிமுறைப்படுத்தப்படணும்னு 44 சம்ஸ்காரம் போய் குருகிட்ட தீட்சை வாங்கிட்டு 44 சம்ஸ்காரத்தையும் தெரிஞ்சுக்கோ, அப்புறமா உபதேசம்லாம் அப்படின்ற. அந்த மாதிரி வச்சா அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்குமா? நல்ல சமுதாயம் அமைக்கப்படுமா? பண்ணப்படாது. இப்போ சொல்லுவோம்லாம் வைதிகம்னு. முதல்ல வெஜிடேரியனாக மாறிக்க வைதிக வாழ்க்கைன்னு. நமக்கு எல்லாமே தெரியுதா? 15 வயசானோடனே நமக்கு எல்லாம் தெரியுறதா நம்ம நடந்துக்கிறோம்ல. அப்படி நம்ம நடந்துக்கிறது சரியாக நடந்துக்கிட்டா சரியா இல்லை. தெரியாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? சரியாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. நல்ல விதையாக இருக்குது, ஆல்ரெடி டிஎன்ஏ சரியாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நேரான மார்க்கமாக இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குற்ற பின்னணியாக இருக்குது, ஒரே குழப்பமும் பிரச்சனையுமா இருந்ததுன்னா அங்கே நீங்கள் எப்படி நெறிப்படுத்தப்படணுமா வேண்டாமா? நெறிப்படுத்துறது எனக்கு பிடிக்காதுன்னா அது என்ன கேட்டகரி? அது அசுரன்னு அர்த்தம். என்னை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்னை சரிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னது? அது அசுரன்னு அர்த்தம். நெறிப்படுத்துறதை பெருமையாக எடுத்துக்கணும். நமக்கு தெரியலையே சொல்லித்தராங்களே, நம்ம மேன்மை பெறுவதற்கே. நெறிப்படுத்துறதுக்கு மேலே போகிறதுக்கா கீழே போகிறதுக்கா? மேன்மை பெறுவதற்கு. அதனால் இந்த வாசனை வரக்கூடிய எண்ணங்கள் இந்த 338 மந்திரம் இது வரைக்கும் 40 நாளாக பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். எத்தனாவது? 38 நாள். இன்றைக்கி 39 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இத்தனை மந்திரங்களில் அதீதமாக சொல்கிறது வாசனாசயத்தை தான் சொல்லுது. ஏன்னா வாசனா தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம். வாசனா தான் சம்சாரத்துக்கு காரணம். வாசனா தான் உன்னை இறைவனோட கோல் அல்லது இறைவன் ரெண்டும் ஒன்று தான். நேற்றே சொல்லியாச்சு. இந்த சமுதாயம் வாழணும்னா மருந்து பிரம்மம்னு சொல்லியாச்சு. சமுதாய நோய் விட்டுருக்கு. அந்த நோயிலேருந்து விடுதலை அடையணும்னா பிரம்மந்தான் அதுக்கு மருந்துன்னு நேற்று சொல்லியாச்சு. அப்போ பிரம்மத்தை முதல்ல பிடிக்கணுங்கிற அறிவு ஒன்று இருக்கணும், முக்கியமான அறிவு. 2வது அறிவு, இந்த வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் உற்று கவனிக்கணும். சரியானதை தான் செய்யணும், தவறானதை ஒதுக்கி தள்ளணும். அங்கேயே உன்னுடைய கோல் வெற்றி அடைஞ்சிடுது. இந்த வரதெல்லாம் நான் செயல்பட தோன்றதெல்லாம் செய்யணும். ஆடு மாடு தான் தோன்றித்தனமாக இருக்கும். விலங்குகள் தான் அப்படி செய்யும். அது ஒரு முக்கியமான.
அப்போ வாசனா இல்லாத வாழ்க்கையை வாழ்னா சாந்தமாக இருப்ப, சமநிலையில் இருப்ப. இப்போ நீ எத்தனை கோல் வச்சுருக்க? நிறைய கோல் வைக்கிறனா அறியாமை. நீ இருக்கிற கோலை பிக்கான கோலாக வச்சுக்கோ. படிப்படியாக மெதுவாக ஏறுற வரைக்கும் ஏறு. இந்த வாழ்நாள் ஃபுல்லாக கூட ஏறு. என்ன இப்போ கெட்டு போகுது? அதனால் கோல் நிறையா இருந்ததுன்னா ஏகப்பட்ட கர்மா அதிகமாகிடும். ஆனால் கோல் சங்கல்பத்தை குறைச்சின்னா என்ன, வாசனை இல்லை, கர்மா கிடையாது. இப்போ புதுசாக ஏதாவது கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, தானாக பிரச்சனையாக வந்து நிற்கிறதெல்லாம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோ. அதுக்கெல்லாம் பெரியாரிட்டியே கொடுக்காத. உன்னுடைய எப்போ ஒருத்தன் கோல் பார்க்குறானோ அவன் ஜெயிச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல நல்ல கோல் இருக்கணும். அந்த கோலை பார்க்குற அறிவு இருக்கணும். இது ரெண்டு இருந்துச்சுன்னா இந்த வாசனாலாம் உங்களை பீடிக்காது, உங்களை டைவர்ட் பண்ணாது, உங்களை நாசம் பண்ணாது. வர வாசனாவை எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தேவையில்லாதது, அனாவசியம், ஆடம்பரம் எல்லாம் வந்து சேரும். குப்பைகள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நீ எதை பிடிப்ப? அதனால் வாசனை வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். பண்ணுங்கள். உங்கள் குறிக்கோளுக்கு சாதகமாக இருந்தால் ஏற்றுங்க, பாதகமாக இருந்தால் அவாய்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். மேலே ஏறணும்னா அது செய்யுங்க. இல்லைன்னா ஆடு மாடு மாதிரியே வாழ்ந்துட்டு போகிறேன்னா அது இஷ்டம். எத்தனையோ கோடி ஜென்மா போனால் வீணாக போச்சு, இதுவும் போட்டோம். அதனால் அதுதான் இங்கே இந்த மந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது. வாசனா இல்லாத வாழ்க்கை வேணுங்கிறது. வாசனா இல்லாத வாழ்க்கை இறைநிலைக்கு சமம். வாசனா இல்லாத வாழ்க்கை இறைநிலை. எந்த கர்மா இருக்கு உனக்கு? ரெண்டாவது காரணம். முதல் காரணம் வாசனா சொன்னிச்சா, வாசனா இல்லாத வாழ்க்கை வாழுன்னு சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மந்திரங்களுடைய சாரத்தை ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். வாசனா இல்லாத வாழ்க்கை. வாசனா இல்லாத வாழ்க்கை. ரெண்டாவது ராகத்வேஷம். ரெண்டு காரணம் தான் சொல்லுது. ராகத்வேஷம் இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு சொல்லுவேன் எல்லா இடத்துலையும். உனக்கு பிடிக்குதும் பிடிக்கலைங்கிறது முக்கியம் இல்லை. நீ செய்ய வேண்டியது செஞ்சு தான் ஆகணும். அது கர்மா, அது கர்த்தவியம். செய்ய வேண்டியது டியூட்டி. எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்ல. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்குன்னா வாசனா பார்க்குற, ஓகே இது செய்யலாம், அங்கேயே தெரிஞ்சிடும் இது நல்லதா கெட்டதா. வாசனாவில் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வாசனாவே கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரு பாயிண்ட்டு. இது பிடிக்கும், எனக்கு இதை பிடிக்காதுன்னு சொல்லாத. பிடிச்சாலும் பிடிக்காதுனாலும் உன்னுடைய கடமையை நீ தவறக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான. ஏன்னா ராகத்வேஷம் கடமையை டிஸ்டர்ப் பண்ணும், டைவர்ட் பண்ணும். சில நேரத்தில் கடமையே செய்யாமல் பண்ணிடும், வாழ்க்கையை அழிச்சிடும். இந்த ராகத்வேஷம் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்கும் பிடிக்கிறது இங்கே முக்கியம் இல்லை. நீ இதை செய்து தான் ஆகணுங்கிறதான் முக்கியம். அதான் டியூட்டின்னு பேர். செய்ய வேண்டியதை செஞ்சே தீரணும். இந்த கடமைக்காக செய்கிறான்ல, அதான் அவனாது அவனுக்கு பிடிக்கலை. ஆனால் தொடர்ந்து அவன் செய்து தான் ஆகணும். அவன் விட்டானா வச்சே போச்சு. விட்டானா என்னது, ஆதாரத்தையே ஒழுக்கிடும். முதல்ல இது வேணும் இது வேண்டான்னு சொல்கிறதே தப்பு. நீயே கைதாகி வந்திருக்க, நீ எப்படி வேணும் வேணான்னு சொல்லுவ? உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. பொத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கணும். இதுதான் அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. பிடிக்குது பிடிக்கலை, கடமையை செய்யணும். வரக்கூடிய எண்ணங்களை உற்று கவனிக்கணும். அங்கேயே நீங்கள் பாருங்கள், ஒரு அறிவு நிலையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற நிலையை தாண்டி வர எண்ணங்களை நிறுத்தி அது சரியா தப்பான்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சரியா தப்பான்னு புரிஞ்சதுக்கப்புறம் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்து அப்புறம் செய்கிறது தான் உத்தமம். இப்போ எது வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? எப்படி சிந்திக்கிறான், எப்படி செயல்படுறான்னு யாருக்காவது தெரியுமானா யாருக்கும் தெரியாது. நல்ல குறிக்கோளும் இருக்காது. அப்போ அவனுடைய கதி என்ன சொல்லுங்கள்? நல்ல குறிக்கோள் இருந்தால் அவன் அதை நோக்கியே போவான். இந்த இதெல்லாம் அவனை பாதிக்காது. நல்ல குறிக்கோள் இல்லாதவன், நல்ல கைடு இல்லாதவன், நல்ல சத்குரு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இறைவனை மட்டும் சொல்லலை, சமுதாயத்தையும் சொல்கிறேன், குடும்பத்தையும் சொல்கிறேன், தொழிலையும் சொல்கிறேன். ஒன்றும் நல்ல உயர்வான குறிக்கோள் இருந்ததுன்னா நீ அதை நோக்கி போனால் இந்த வாசனை உன்னை பாதிக்காது.
அங்கே சுவாமி வேறு ட்ராக் போட்டுடுறாங்க. நல்ல குறிக்கோள் இல்லாதவன் நீ சோம்பேறி பயலாக இருக்கிற, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூடில் இருக்கிற, ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? அப்போ நல்ல டார்கெட் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு. அது எட்டாக்கனியாக இருக்கணும். பெரிய பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்கணும். அது நடக்கலை, நீ முயற்சி பண்ணு. எத்தனையோ நடந்திருக்குங்க. நடக்கிறது பெருசு சின்னதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு கிடையாதுங்க. நம்ம தான் பெருசு சின்னதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். உயர்வானது, தாழ்வானது, மேலானது, கீழானது அப்படி நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது 100 ஒன்று தான், 1000 ஒன்று தான், 10,000 ஒன்று தான், 10 கோடியும் ஒன்று தான். அதுக்கு என்ன டக்குன்னு ஓகேன்ட்டு போக போகுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நமக்கு அது. அதனால் இந்த உபநிஷத்தை மறக்கவே கூடாது. மறக்க முடியாத உபநிஷத்து இது. அன்னபூர்ணா உபநிஷத்து. வாசனா இல்லாத வாழ்க்கையை வாழணும், ஒரு அறிவை கொண்டு வாங்க. இதை ஒரு 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 2 மாதம் நீங்கள் அதை திங்க் பண்ணினீங்கன்னா நம்மளுடைய நிதித்தியாசமாகி உங்கள் ரத்தத்தோட நாடி நரம்புகளோட உயிரோடு கலந்துரும் எல்லா வாசனாவுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, குப்பையாக போட்டு கலரி வச்சுருக்கீங்க. மூளைக்குள்ளே இது தேட இதை எடுத்தால் ஒன்று எடுத்தால் எப்படி வருது, பெஞ்சாக வருது. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய குப்பை தொட்டி மாதிரி வைக்கக்கூடாது. 1 or 2 எல்லாம் மேக்ஸிமம் 3, அதுக்கு மேலே போகவே கூடாது. ஏன்னா உன்னுடைய லிமிட்டேஷன் அவ்வளோதான். இப்போதைக்கு நீ விடுதலை ஆகிற வரைக்கும் அந்த லிமிட்டேஷனில் இறைவனை அப்படியே நீ துரியாதீதம் வந்துட்டு சர்வாத்ம பாவில் உலகத்தே நீ என்னை போன்றவர்களே அந்த சூழ்நிலைகளை காத்திருந்து இப்போ தானே கதவு திறந்துருக்கு. இப்போ உலகை வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. செய்து பார்க்கலாம் ஒரு சேலஞ்சை. தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அதை நான் என்றைக்கும் பார்க்குறதில்ல. செய்து பார்த்துருவோம், ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது என்ன, அது எமோஷ்னல் சேலஞ்சானா? இல்லை, இன்டலெக்சுவல் சேலஞ்ச். ரொம்ப நாள் காத்திருந்து தான் இந்த முயற்சியை பண்ணுறோம். அது நடக்கலை, அதெல்லாம் அவனுடைய வேலை. நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய்யும். அதனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த ராகத்வேஷம் வாசனா இல்லாத வாழ்க்கை அதை பண்ணினீங்கன்னா வாசனா சேமாயிடும். ராகத்வேஷம் இல்லாத கடமையை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உனக்கு மாறுபட்டு இருந்தாலும் உனக்கு பிடிக்காது இருந்ததில்ல, அது இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெறுக்கிறேன்னு சொன்னல, இப்போ நீ விரும்ப ஆரம்பிச்சிடும். இது 2 பாயிண்ட் மிக முக்கியம். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் என்ன மருந்து அப்படின்னு கேட்ட ரெமெடி என்னன்னா, இந்த வாசனாவும் ராகத்வேஷமும் சம்சாரத்தை கொடுக்குது. உன்னுடைய நேரத்தை வீணடிக்குது, சுகதுக்கத்தை கொடுக்குது. சம்சாரம்னா சுகதுக்கம். உன் நேரத்தை வீணடிக்குது, இறைவனை நோக்கி பயணிக்க விடலை. நல்லா புரிஞ்சுங்க. சம்சாரத்தை கொடுக்குது, சுகதுக்கம். உன் நேரத்தை வீணடிக்குது, விரயம் பண்ணுது. 3வது உன்னுடைய கோலை நோக்கி உன்னை போகவே விடுறதில்லை. 3 காரியத்தை இது பண்ணுது. வாசனாவும் ராகத்வேஷமும். இதுக்கு என்னையா மருந்து? சம்சாரத்துக்கு மருந்து நேத்தா சொன்னோம், பிரம்மம். சர்வரோக நிவாரணி அமிர்தம். அப்புறம் 2வது குரு சகித்த மகபிரம்மாஸ்மி தியானம், அகங்கிரக உபாசனா. அதுலேயும் சொல்கிறாரு. இதில் இந்த முதல் கேள்வியிலேயே சொல்கிறாரு, நாரதர் உபநயனம் போட்டியா, சீக்கிரம் போய் குருவை பார்த்து போட்டுக்கிட்டு இல்லறதுக்கு 25 வருஷம், வனப்பிரசத்துக்கு 25 வருஷம், அதுதான் அலாட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே நீ காரியத்தை முடிக்கணும். அந்த குருவுடைய தீட்சை வாங்கிக்கிட்டு நீ தொடர்ந்து அதில் பயணித்தா ஸ்வரூப தியானம். ஸ்வரூப தியானம்னா அதான் இந்த அகங்கிரக தியானம். சத்தை சித்து தியானிக்கிறது, தன்னை தானே தியானிக்கிறது. தன்னைத்தானே அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உள்ள சத்தும் சித்தும் தான் தன்னைத்தானே. எப்போயெல்லாம் 2 வருதோ அது சத்து 1 சித்து 1ன்னு புரிஞ்சுக்கணும். 1 தான் 2ஆக செயல்படுகிறது. அங்கே ஸ்வஸ்வரூப தியானம் செய்வாயாக, முக்தி நிச்சயங்கிற முதல் கேள்வியிலேயே முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 290 மந்திரம் பேச போகிறார் அவர் நாரதர். நாரத பரிவிராஜ உபனிஷதம் ஒன்று பேசியிருக்கோம் அதில். அப்போ விசாரம் பண்ணலை இப்படி. இப்போ பண்ணனா சந்தர்ப்பம் நீங்கள் கேட்க வெவ்வேறு வெர்ஷன் வரும். ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு மந்திரமும் வெவ்வேறு விதமாக நம்ம பேசலாம். எல்லாம் மெய்ப்பொருள் தான், மறைஞ்சிருக்க வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாசனாவும் ராகத்வேஷமும் சம்சாரத்துக்கு காரணம். சம்சாரம்னா துக்கம், சுகம், துக்கம், பயம், குழப்பம், பதட்டம் அதெல்லாம் அதில் வந்துடும், நீட்டாக வந்துடும். அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது. துயர துக்கரத்னம்னு சொல்கிற மாதிரி அது பெரிய லிஸ்ட்டு இருக்குது. இப்போ இந்த சம்சாரத்துக்கு மருந்து பிரம்மம். ஆச்சா, சரி. அந்த பிரம்மத்தை சாரம்னா குரு சகித்தம் அகம் பிரம்மாஸ்மி தியானம். குரு உபதேசத்தைப்படி அகம் பிரம்மாஸ்மி தியானம். இது உத்தமோத்தமமான இது. அதில் அவர் பகவத்கீதையில் 24 உபாசனா முக்கியங்கிறாரு. முக்கியமாக சொன்னது 24ங்கிறாரு. அப்போனா இன்னும் எத்தனை கவனமாக இருக்குன்னு பார்த்துங்க. அதில் எல்லாவற்றுக்கும் மேலானது இப்போ நாரதர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்வஸ்வரூப தியானம், தியானித்து முக்தி பெறுவாயாகங்கிறார். இப்போ இந்த நிலையில் அடுத்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ததா அஸ்தூலம் அனாகாசம் அசம்ஸ்பிருஷ்யம் சாக்ஷுஷம். இந்த பரம்பொருள் இப்போ மனித வடிவத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அஸ்தூலம், ஸ்தூலம் இல்லை. இப்போ அவன் உடம்பு இருக்கே, இவர் ஞானின்னு எப்படி தெரிஞ்சிச்சு? அவனே அனுபூதி பண்ணியிருக்கான். இப்போ தான் ஞானிங்கிறது தான் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவர் கிட்டக்க போனால் நினச்சது நடக்குது, கேட்டது கிடைக்கிது, ஒரு ஆனந்தம் இருக்குது, அமைதி இருக்குது. இந்த அமைதி ஆனந்தம்லாம் இது வரைக்கும் நான் அனுபவிக்காத அமைதி ஆனந்தமாக இருக்குது. சன்னதிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் நல்ல சென்சேஷன் உள்ள சிஷ்யர்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க. சென்சேஷன் இருந்தால் அடாப்ட் ஆகிடுவாங்க. அடாப்ட் ஆகிட்டா அதான் சம்ஹிதம்னு சொன்னது வார்த்தை, முக்கியமான வார்த்தை அது. சம்ஹிதமானால் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். அந்த நிலையில் இவன் ஜீவன் முக்தனாக இருக்கிற நிலையில் இந்த ஆகாயத்துக்கு அப்பால் இருக்கிறான். துரியாதீதம். துரியம் வரைக்கும் ஆகாயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. ஆகாயமே பெரிய விஷயம், பெரிய வெட்ட வெளி. எங்கெல்லாம் நீ போறியெல்லாம் அங்கெல்லாம் ஆகாயம் இருக்கும், எங்கெல்லாம் நீ போறியோ அங்கெல்லாம் ஆத்மா இருக்கும், எங்கெல்லாம் மனம் போதோ அங்கே ஆத்மா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்? மனம் ஆத்மாக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த வாகனத்தை பயன்படுத்திட்டு எப்படி போனாலும் மனத்துக்கு வேகமான இணையான எந்த ஒரு கருவியும் கிடையாது, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டும் கிடையாது. அதை விட வேகமாக ஆத்மா இருக்குது. ஏன்னா ஆத்மாக்குள்ளே தான் மனம் ஓடுகிறது. ஒரு கருத்து. அப்படி இவன் துரியாதீதமாக இருக்கிறதுனால தன்னுடைய உடம்புக்குள்ளே இருந்தாலும் உடம்பை விட்டு கடந்து நிற்கிறான், பறந்து நிற்கிறான். தத்தம்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, எங்கும் பரவிய நிலை. தத்தம் பரவிய நிலை, எங்கும் பரவிய நிலை, தத்தம். அதுபோல் இப்போ ஆகாசம் அனாகாசமாகிடுச்சு இவனுக்கு. ஆகாயத்தை வெளியில் இருந்து ஆகாயத்தை பார்க்குறான். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது இதை பார்க்குறோமா இல்லையா, அந்தந்த சிட்டியை பார்க்குறோமா இல்லையா, இந்த ஊர் வந்துட்டோம், இந்த ஊர் வந்துட்டோன்னு அவன் இவர் வேறு சொல்வார், பைலட் வேறு சொல்வார், நெருங்கிட்டோம், இவ்வளோ நேரம் இருக்குது, இங்கே இருக்கோம் அப்படின்னு ரெடி ஆகுங்க அப்படி இப்படி சொல்லிவிட்டு. இப்போ இன்னொரு பிளானட்லேருந்து பார்த்தா பூமி எப்படி பார்க்குறோம், ஸ்டேட்லைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது கடுகு மாதிரி இருக்குது, அது கூட தெரியல. சூரியனே சுத்தமாக தெரியல, பூமி அங்கே தெரியல. அந்த பார்வையில் இப்போ ஆகாசத்தை அனாகாசமாக இருந்து பார்க்கிறான், ஆகாயத்துக்கு அப்பால் இருந்து பார்க்கிறான். அசம்ஸ்பிருஷ்யம், அவனை தொட முடியாது, அந்த பரம்பொருளை தொட முடியாது. சாக்ஷுஷம், இந்த கண்களால் பார்க்க முடியாது.
இந்த நிறைய பேர் ஆரம்பத்தில் இதை நம்ம சொல்கிறோம், இந்த கண்களால் பார்க்க முடியாதுன்னு. அது என்ன அப்போ வேறு கண் இருக்காண்ணா? சிசிடிவி கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாத வடிவங்கள் சிசிடிவிக்கு தெரியுதா இல்லையா? கேமரா சாதாரண உங்கள் செல்லில் இருக்கிற கேமராவுக்கு தெரியுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடவுள் வராங்கன்னு தெரியுது. ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? அதான் ஊனக்கண். சிசிடிவிக்கு ஞானக்கண். நல்லா குருகிட்ட படிச்சிருக்கும் போல. மனநம்லாம் பண்ணி நிதித்தியாசம்லாம் பண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. பற்றே இருக்குது, அசையாமல் இருக்குது, பிரம்மம் மாதிரி. அதனால் இந்த கண்ணால் பார்க்க முடியாது. ந ரசம், எந்த சுவையும் இல்லை. நாச்ச கந்தம், வாசனை இல்லை. அப்பிரமேயம், அது ஆப்ஜெக்டும் கிடையாது. யார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா? அதான் அது. யார் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? அதான் அது. அப்பிரமேயம், ஆப்ஜெக்ட் கிடையாது. அனுப்பம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. கடவுளை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் எந்த உதாரணமும் சொல்ல முடியாது. நீ மேக்சிமம் இப்போ நம்ம சொன்னதே ரிலேட்டிவ் தான். ஆனந்தம், அதுக்கு முன்னாடி அமைதி, குளிர்ச்சி, அன்பு, அறிவுன்னு சொன்னோம்ல, அதுவே ரிலேட்டிவ் தான். அந்த பரம்பொருளை நோக்கி நெருக்கத்தில் இருக்கே. இன்னும் அதுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்குமோ? என்ன ஆனந்தம் தான், அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு மனுஷனுக்கு ஆனந்தத்தை விட மேலானது என்னங்க இருக்கு? சதா அமைதியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் நல்ல தியானத்துக்கு போனீங்கன்னா, நல்லா தியானம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் பயங்கர கோவம் வரும். நானே எனக்கு இடையில இந்த கருத்து வரும்னு சொல்லுவேன்ல, தியானம் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணால் நிறைய செய்திகள் எனக்கு காதுக்கு வரும். அது எங்கேருந்து வருதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்க. அந்த இதை நான் உடனே எடுத்து எழுதுவேன். அதை எழுத முடியல. இப்போ கொஞ்ச நாளாக சமீப காலமாக எடுத்து எழுத முடியலை. ஏன்னா வெளியில் வரத்துக்கே விருப்பம் இல்லை. சொல்கிறது புரியுதா? அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம், அந்த வேலையை முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் சொன்னார், என்னென்னலாம் வந்துச்சு, அதெல்லாம் அப்புறமா உட்காந்து எழுதுகிறேன். சிலது ஆரம்பிக்கும் போதே எழுதிடுவேன். அது வரதை பொறுத்து இருக்குது, வரதை பொறுத்து இருக்குது. நம்ம எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நீ அங்கே உக்காராது, உக்காந்துருந்தால் போதும், அது தானாக வரும். இதெல்லாம் உங்களை எல்லாருக்குமே வரும். கொஞ்ச நாளில் எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருந்ததுன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய செய்திகள் நமக்கு காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன் சித்தத்துலேருந்து வருதுங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல? ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டேருந்து ஒரு கருத்து வருதுன்னா ஒத்துக்கிறீங்கல்ல? சித்தத்தை நீ பார்க்கல, பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குற. அது மாதிரி தான் பிரபஞ்சத்துலேருந்து வர கருத்துக்களும். அரிய கோல்லாம் என்ன எப்படி வந்தது? இந்த கோல் எப்படி வந்துச்சு? இந்த தமிழ்நாட்டு ஞான பூமி ஆகிறதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணுவோன்னு எப்படி வந்துச்சு இந்த எண்ணம்? மனித எத்தனத்துக்கு அப்பாற்பட்டது, மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அப்போ ஈஸ்வர வாக்கு, பராவாக்குன்னு சொல்லுவோம். ஈஸ்வர சங்கல்பம். அனுப்பம், உதாரணம் சொல்ல முடியாது. பரம்பொருளை விளக்குறதுக்கே உதாரணமே நீ சொல்ல முடியாது. நாங்கள் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், மக்களுக்கு புரியட்டோன்னு. ஆமாம், அனுப்பம், ஒப்பற்ற உதாரணம் அல்லது உபமாற்றது, ஒப்பற்றது. ஆத்மானம் சச்சிதானந்தம், அனந்தம், சத்தாக இருக்கிறது, சித்தாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, எல்லையற்ற ஆனந்தமாக இருக்கிறது. எல்லாமே பிருகத்து தான். அது எல்லாமே அனந்தம் தான். முடிவே நீ அளக்க முடியாது. நேற்று தானே பார்த்தேன், ஏதோ அளவிட முடியாதுன்னு ஒன்று. அபிச்சன்ன. அதுபோல் இத்தனை தத்துவத்தை சொன்ன ஆத்மானம் சச்சிதானந்தம் அனந்தம் பிரம்மம் சுவ்ரத. ஹே சுவ்ரத, விரதத்தை ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தால், ரெகுலராக இருந்தால் அவங்கள சுவ்ரத்தன்னு சொல்லுவாங்க. 3 நாள் பிரேக் விட்டு வந்தால் சுவ்ரத்தன்னு சொல்ல மாட்டாங்க, விரத்தன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல ஹே சுவ்ரத, ஆத்மானம் சச்சிதானந்தம் அனந்தம். ஆத்மாங்கிறது சத்து சித்து ஆனந்தம் அனந்தமாக இருக்கிறது. அந்த ஆனந்தம் உன்னுள் இருக்கிறது. அந்த ஆனந்தம் என்னுள் இருக்கிறதை உணர்வாய்.
அகமஸ்மி இத்தி தியாயேத், அது நானாகவும் இருக்கிறேன், என்னுள் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது, அது நானாக இருக்கிறேன் என்று தியானிப்பாயாக. அகமஸ்மி திய அபித்யேத், நன்றாக தியானிப்பாயாக. அகங்கிரக உபாசனா எப்படி பண்ணணுங்கிறத ஆரம்பித்து வைக்கிறார். சந்தர்ப்பம் வந்துடுச்சு. ஏன்னா முதல் ரவுண்டு முடிஞ்சாச்சு, மனனம் ஸ்டார்ட் பண்ணணும். மனனத்திலேயே என்ன பண்ணுங்கள், நிதித்தியாசனத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல சர்வஜ்ய நிலை ஆகணும். சர்வஜ்யனா என்னது? இந்த 10 வார்த்தைக்கு பூரணமான, இந்த 10 வார்த்தைக்கு பூர்ணமான அறிவு எங்கேயா இருக்குன்னா 2000 ஆடியோக்குள்ளே இருக்குது. இந்த 10 வார்த்தை பேச போகிறோம், இனிமேல் தான் பேச போகிறோம். ஆனால் விபரமாக 2000 ஆடியோவில் 2000 மணி நேரம் பேசியிருக்கோம். கேட்குறதுக்கே நேரம் இல்லைன்னா அப்போ சொல்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அச்சா, சம்சாரத்துக்கு மருந்து பிரம்ம பேசஜம். பேசஜம், இந்த வார்த்தை பேசஜம் எழுதுங்க. பேசஜம், பேசஜம் எழுதுங்க. ராகதேசம் எழுதிருக்கீங்களா? சரி. அடுத்தது அழகான வார்த்தை சமாதி. சமாதி என்ன தெரியுமா சொல்லுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, அதேன்னு சொல்லுவேன்ல, நீங்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு கற்பனை பண்ணாதீங்க, அப்படின்னு வச்சுக்காதீங்க, நினச்சிக்காதீங்க, இமேஜின் பண்ணிக்காதீங்க. அது ஒரு புள்ளியில் இருக்குது. அங்கே உங்கள் சைத்தன்யம் ரீச் ஆகும்போது அது பிறக்கும்னு சொன்னல, அதுக்கு மந்திரம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் எழுதுகிறேன் அந்த மந்திரம். நேற்று கூட எழுதுறேன், இன்றைக்கி தான் எழுது. என்ன சொல்லுது பாருங்கள். சமாதிஹி சம்மித் உற்பத்தி, நன்றாக உற்பத்தி ஆகிறது. பர ஜீவ ஏகதா, ஜீவனும் பரமனும் ஜீவனும் இணையும் போது, ஒன்றாகும்போது, சிவபோகும் போது, சிவமும் சக்தியும் சேரும்போது, சித்த சத்து ஒன்றாக இணையும் போது, பிரதிநித்தியக சர்வகதா ஹி ஆத்மா கூட்டஸ்தோ தோஷவர்ஜித. சமாதி ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தின் போது சத் உற்பத்தி, நன்றாக பிறக்கக்கூடிய ஞானம். என்ன ஞானம்? அகம் பிரம்மாஸ்மின்னு பிறக்கக்கூடிய ஞானம். நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற உணர்வு எப்போ? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தின் போது உற்பத்தியாகக்கூடிய உணர்வு சமாதி. பாஷ்யக்காரர் நிறைய எழுதியிருக்கார். இதே தான் இந்த கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன உற்பத்தி ஆகுது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தின் போது ஆனந்தம் உற்பத்தி ஆகுது. அந்த ஆனந்தமே அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு அப்போ தான் பிறக்கும். அந்த நிலையை தான் சமாதின்னு சொல்கிறாங்கன்னு இந்த பாஷ்யக்காரர் எழுதுகிறார். டாக்டர் பீம் சிங். போதுமா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தின் போது, சிவபோகத்தின் போது, சிவயோகத்தின் போது, 0 ஃப்ரீக்குவென்சியில் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு பிறக்கிற. ஞானம்னாலே அகம் பிரம்மாஸ்மி தான், அதை புரிஞ்சுக்குங்க. ஞானம் அவனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு பிறந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அமைதியாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன். இந்த உணர்வு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இவன் பார்க்குற இவனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், எல்லார் மேலேயும் இருக்கும். அந்த எல்லாருக்கும் இவன் மேலே இருக்கும். புரியுதா? எல்லாரும் இவனால் வசீகரிக்கப்பட்டவர்களாக இருப்பான். இவன் கனமாக இருப்பான். சம்வேதனன் அது ஞானம், நன்றாக அறிந்த நிலை. சமாதிகி, சமாதி என்றால்
பரஜீவ ஏகத்தாம் பிரதி ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தின் போது சம்வித் ஞானம் பிறக்கிறது. ஞானம் என்ன ஞானம்? என்ன ஞானம் பிறக்கிறது? அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் பிறக்கிறது. வேறு என்ன பிறக்க முடியுங்க? ஆனந்தம் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம், அன்பு பார்த்த விஷயம், அறிவு பார்த்த விஷயம், அமைதி பார்த்த விஷயம். எப்போ அந்த உணர்வு பிறக்கும்னா ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகும்போது நான் பிரம்மமாக இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் வெளியிலே இருந்தால் உள்ளேயே போகல, சமாதிக்கே போகல. சமாதியிலன்னு சொல்லுது முக்கியம். சமாதியில் மிக ஒரு ஏதோ ஒரு மேலோட்டமாக இல்லை, நடுவுலையும் இல்லை, ஆழத்தில் நிர் ஆவரணம், நிர் உபாதி, பியூர் கான்சியஸ், சுத்த சித்தா இருக்கிற நிலையில் ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியமாகுது. அதுவும் பரம்பொருளில் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப பெரிய சயின்ஸ், அது பெரிய தத்துவமாகவும் அந்த இடத்துல அடியேன்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாரையும் அதை உள்ளே விடுறதில்ல. எப்படி சிஷ்யர்களுக்கு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்களோ குரு, சரியாலாம் கழட்டி விடு, சொல்கிறத கேட்குறானா இல்லையா? அவன் போதும், 4 பேர் போதும். என்ன இப்போ இங்கே எத்தனையோ கோடி பேர் எங்கேருந்தோ கேட்டுட்டு போகிறாங்க. அதுபோல் எல்லாரையும் அது உள்ளே விடுறதில்ல. பியூர் சித்தாக இருக்கா, சக்தியாக இருக்கால, பர்மிட் பண்ணு சத்தோட சேர்ற சிவபோகத்துக்கு. நான் ஆச்சரியப்படுறேன், பல நேரம் ஆச்சரியப்படுறேன். இந்த சுத்த சித்தா மாறுகிற நிலை இருக்குல்ல, உபாதிகள்லாம் நீக்கப்பட்ட நிலை, ஒரு உன்னத நிலை. உணர்வு தான் இருக்கு. அதுதான் என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த பரந்த வெட்ட வெளியில் சுதந்திரமாக விட்டுடுது இவனை. இந்த சித்தை அந்த பரந்த வெட்ட வெளியில் விளையாடுப்பா, அது விளையாடு மகனேன்னு சொன்னாலும் சரி, விளையாடு ஒய்ஃபுன்னு சொன்னாலும் சரி, தங்கச்சின்னு சொன்னாலும் சரி, அண்ணன் சொன்னாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த வெட்ட வெளியில் சுதந்திரமாக விடுது அவனுக்கு. எப்போ பியூர் கான்சியஸாக இருக்கும். சம்பித் உற்பத்தி பரஜீவோ ஏகதாம் பிரதி நித்யக அழியாத சர்வகதா எங்கும் இருக்கக்கூடிய ஹி ஆத்மா கூட்டஸ்தோக்கு அன்றைக்கி ஒரு அர்த்தம் கொடுத்தல, ஃபைத்தின் ஃபிக்ஸடு இன் ஃபைத்தா இது ஒன்று. கூட்டஸ்த அப்படின்னு சொன்னால் சிகரத்தில் வாழ்பவன் அர்த்தம். நம்ம பூர்வ மத்திய இருக்குல்ல, சூரிய சந்திரன் அக்னி, அது ஒரு மாடம். வீட்டு வாசலில், கிராமத்தில் வீட்டு வாசலில் 2 மாடம் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு விளக்கு ஏற்றிருப்பாங்கன்னு, அதான் பூர்வ மத்தி. இந்த வலது கண் இடது கண் நெற்றிக்கண்ணுக்கு நடுவில் பூர்வ மத்தி, அந்த இடத்துல உயிர் இருக்குது, அது பிரகாசிக்கும். அதுதான் பிரகாசம் காசி. அங்கே தான் பிரகாசமும் வரும். எங்கே வேணாலும் பிடிக்கலாம் சுவாமியை, சகசிரார்த்தத்துலேயும் பிடிக்கலாம், எல்லாம் ஒன்று தான், ஹிருதயத்துலேயும் பிடிக்கலாம். அந்த மாடம் சொல்கிறது தான் கூட்டஸ்த முதல் ஃபஸ்ட்டு கூட்டஸ்த, சிகரத்தில் வசிப்பவர்னு அர்த்தம். சிகரம்னா என்னது? சிகரம், சிவாய நமக. சிகரம், சிஃபார் சிகரம். சிகரம்னா என்னது? சிகாரத்தை தான் சிகரம்னு சொல்லியிருக்காங்க. சிகாரம்னு சொல்ல முடியாது, சிவம்னு. மலை உச்சி சொல்கிறோன்னே, தலை உச்சி தான் மலை உச்சி. உச்சின்னு சொன்னால் என்ன பார்க்குறோம்? உச்சி பாருன்னா என்னது? உச்சி மோர்ந்தால் தாய், ஒரு தாய் குழந்தைய உச்சி மோர்ந்து பார்ப்போம். அதுபோல் கூட்டஸ்த தோஷ வர்ஜித, எந்த தோஷமும் இல்லாத, ஞானம்னா என்ன? அகம் பிரம்மாஸ்மி. அதுதான் அனுபூதி. அனுபவத்தில் எப்படி இருக்கு? அவர் வேற, நான் வேற. ஞானத்தில் எப்படி இருக்கு? அவரும் நானும் ஒன்று. அது பாருங்கள், ஒன்று எங்கேயோ இருக்கார், முதல்ல இருக்காரா இல்லையான்னு தெரியல. அப்புறம் சுவாமி எங்கேயோ இருக்கிறாரு, அப்புறம் கோயிலில் இருக்கிறாரு, அப்புறம் விக்கிரகத்தில் இருக்கார், அப்புறம் எங்குள்ளே இருக்கார். இப்போ அவரில் சரிபாதியாக இருக்கிறேன். அறிவு 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 எல்லாம். அறிவுனா என்னது? ஆழமான நுட்பமான மெய்ப்பொருளை நோக்கியே பயணம், ஒன்றில் நிற்பது. இதுக்கெல்லாம் விளக்கம் யாரும் கொடுக்கறதில்ல, நம்ம கொடுப்போம், புரியட்டும்.
ஈஸியாக புரியட்டோங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம்லாம் கொடுக்கும். நீங்களாம் பெருசாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. சாமியும் சரி, ஞானியும் சரி, யோகியும் சரி, குருவையும் சரி ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லை, எளிமையானவர்கள் உங்களை போன்றவர்கள் தான். என்ன ஒரு க்ஷணத்தில் அந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்ளும்போது அவங்க மேலானதாக காட்சி தராங்க. அந்த வல்லமையை அவங்க தபஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பயோ யாருக்கும் எதுவும் சும்மா கிடைக்காது, தபஸ் பண்ணால் தான் கிடைக்கும். கூட்டஸ்தோ தோஷவர்ஜிதா, ஏக்ஷன் ஒன்று தான் இருக்கிறது. தோஷவர்ஜிதனா எந்த தோஷமும் இல்லாது சுத்தம் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஏக்ஷன் வித்யதே, இருப்பது ஒன்றே, ஒன்றே இருக்கிறது. பிராந்தையா மாயையா ந ஸ்வரூபத்தையா ஸ்வரூபத்தக, பிராந்தினால், மயக்கத்தினால, மாயையினால் தன்னை அது பார்க்க முடியவில்லை. ஸ்வரூபத்தை, தன்னுடைய ஸ்வரூபத்தை அதை பார்க்க முடியல இது நாள் வரைக்கும். இப்போ சமாதி போயாச்சு. எப்போ அகம்பிரமாஸ்மி உணர்வு வரும்? முக்கியமான வார்த்தை இது. சமாதி ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஆழமாக போனால் தான் அகம்பிரமாஸ்மி வரும். உற்பத்தினே போட்டுக்க, பிறக்கிறதுனே போட்டு அதே சேம் வார்த்தை. ஒரு நிலையில் அதெல்லாம் எப்பயோ சொன்னது. அது ஒரு 300-400 ஆடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு நிலையில் அகம்பிரமாஸ்மி பிறக்கும், நீங்கள் கற்பனைலாம் பண்ணிட்டு இருக்காது. நம்ம இளங்க கேட்டார், என்ன ஒவ்வொருத்தவங்களும் யார் யாருக்கு உயிரை தொட்ட வார்த்தை அப்படின்னு கேட்கும்போது அகம்பிரமாஸ்மி பிடிச்சிருக்கு, அப்படியே நான் தியானம் பண்ணிட்டோமான்னு கேட்டார். அப்படி பண்ணாதீங்க, அது செயற்கையாக இருக்கும், இயல்பாகவே அது வந்துடும். அதுக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து பயணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நாள் கழித்து மந்திரம் வருது. இந்த மந்திரம் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரியாது. எல்லாம் எப்போவோ ஏற்கனவே கிரகிச்சது. முருகப்பெருமான் கருணை. இப்போ ஏகஷன் வித்யத்தே பிராந்தையா ஒன்று தான், பிராந்தையா மாயையா தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைச்சிட்ருக்கு. தஸ்மாத் அத்வைத ஏவாஸ்தி ந பிரபஞ்சோ ந சம்ஸ்ருதி. எப்போ நீ அத்வைத நிலைக்கு ஆகிற ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு இன்னொரு வார்த்தை தான் அத்வைதம். அந்த அத்வைத நிலையில் ஏவாஸ்தி ந பிரபஞ்சோ, அப்போ பிரபஞ்சமும் கிடையாது. ந சம்ஸ்ருதிக்கு, சம்ஸ்ருதிக்கு வார்த்தை எழுதுங்க. சம்ஸ்ருதி, ஸ்ருதி சம்ஸ்ருதி, ஸ்ருதின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. சம்ஸ்ருதினா என்னென்னா இந்த உலகமயம்னு சொல்கிறோம் இல்லையா, உலகமயமாக உலகத்தினுடைய பிரவாகம், த ஃப்ளோ ஆஃப் த வேர்ல்டு, மக்களுடைய இந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்களா, வைரல் ஆகிடுச்சு, ட்ரெண்ட் ஆகிடுச்சு, மக்களுடைய ஓட்டம், மன ஓட்டம்னு சொல்கிறீங்கள, அதுதான் என்ன சொல்கிறதுன்னா சம்ஸ்ருதின்னு சொல்ல. உலகத்தினுடைய கதி, உலகத்தினுடைய போக்கு, உலகத்தினுடைய மனோநிலை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ பிரபஞ்சமும் இல்லை, அந்த உலகத்தினுடைய ஓட்டமும் கிடையாது, ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் எப்போ அறிகிற? யாருமே சொல்லலை. ஒன்று தான் இருக்கிறதும், அது பிரம்மமாக இருக்கிறதும், அது நீயாக இருக்கிறதும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் தான் இறுதி வரைக்கும் பயணிக்க போகிறீங்க, நீங்கள் தான் இறுதியில் பிரம்மமாக ஆக போகிறீங்க. இதுதான் சத்தியம். அது ஒரு லோகம், அது சாட்சியாக இருக்குது, அதிஷ்டானமாக இருக்குது, அது எல்லாருக்கும் அதிஷ்டானமாக இருக்குது. அதோடு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 2.5 கிழமை அங்கே போய் யாரையும் காணுமேன்னு தேடாதீங்க, ஏமாந்து போய். நீங்கள் தான் அங்கே இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் அங்கே இருக்கீங்க. இப்போ அகங்கிரக உபாசனா சொன்னேன்னா அது தியேயமா ஞேயமா? கரெக்டாக சொல்லுங்கள். ஞேயம், அறிய வேண்டியது, அறிய வேண்டியது. கரெக்டு. டவுட்டாக கொஞ்சம் அதிர்ச்சி கேட்டால் டக்குன்னு மாற்றி சொல்லி பார்க்கலாம். ஒத்தையா ரெட்டையான்னு அப்படி சொல்லக்கூடாது. பிரம்மா விஷ்ணு 2 பேரையும் தேயம், ஈசன் ஞேயம், அறிய வேண்டியவர். இப்போ நீங்கள் யாரை உங்களை அறிய போகிறீங்க? உங்களை அடைய போகிறதில்ல. வெளியில் இருந்தால் தான் அடைய போகிறதெல்லாம். உள்ளே போனால் அறிய தான் போகிறீங்க. யாருமே சொல்லலைங்க, சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? தைரியம் இருக்கா? பிரமாண மந்திரம் இருந்தாலும் சொல்லுவாங்களா? குரு சொல்ல மாட்டாங்கன்னா அது பக்குவம் வரட்டும் சொல்லணும்னு காத்திருப்பாங்க.
சொல்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க, கையில் வச்சுட்டு இருக்காங்க கொடுக்கறதுக்கு. ஆனால் வாங்கிறதுக்கான தகுதி இல்லாமல் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாதுன்னு காத்துட்டு இருக்காங்க. வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. நேயம் யாரை வெளியில் இருந்தால் தேயம், அவரை போய் நீங்கள் கவனிக்கணும். உள்ளே இருந்தால் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடக்கடவுளை இந்த உடம்புல என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வேலை செய்யுதுன்னு அது கூட தெரிஞ்சிக்காமல் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோமா இல்லையா? இப்போ தெரியுமா உங்கள் வயிற்றுக்குள்ளே எத்தனை குடல் இருக்குன்னு? அது என்ன செய்யுது தெரியுமா? பூரி தெரியுமா? சோளா பூரி தெரியாதா? சரி. கார்லிக் மசாலா தெரியுமா? சரி. கூடஸ்தோ தோஷவர்ஜிதா. சம்ஸ்கிருதினாது இந்த சமுதாய ஓட்டம், இந்த உலகத்தினுடைய ஓட்டம். இந்த அகம்பிரமாஸ்மி உணர்வை இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொன்னல, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் இருவரும் ஒருவரேங்கிற அறிவு வரும். அதுதான் பிறக்குது, அதுதான் அகம்பிரமாஸ்மி. அது வரைக்கும் நீ மனுஷன் சொன்னல, நீ நாயாக பிறந்தீங்கன்னா நீ நாயின்னு தான் நினச்சிட்டு இருப்ப. நீ நாயானா நீ நாய் அல்ல. அப்போ மனித நிலையிலே பகுத்து அறிகிற அந்த அறிவிலையே இன்னும் புரியலை. நேற்று தான் சொன்னேன்ல, சூரியனே வந்தாலும் ஆந்தைக்கு என்னது இருட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா அது ஆந்த பிறவி. இந்த மாதிரிலாம் திட்டவன்லாம் அப்படி தான் பிறப்பான் போல இருக்கு. அதெல்லாம் போட்டு வச்சு செய்யும். நீ எதுக்காக உனக்கு இந்த ஒன்று இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி செஞ்சிடும். இருவரும் ஒருவரே என்ற ஞானம் உணர்வு பிறக்கும் இடம் சமாதி. இருவரும் ஒருவரேனாலும் அகம்பிரமாஸ்மினாலும் ஒன்று தானே. அவர் அகம்பிரமாஸ்மினா பாஷகர் எழுதியிருக்கார். அடியன் இதை பிரித்து எழுதியிருக்கேன். இருவரும் ஒருவர் தான். இனி நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை சொல்லுவான் திருவிளையாடல். அம்மா வெறும் டயலாக்ல அடித்து விட்டு கொஞ்ச நாள் பிரச்சனை வந்தோடனே நான் ஏமாத்திட்ட பற்றியா, நான் டைலாக் பேசினேன் அப்போ அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இங்கே இது ரியாலிட்டி. ஏன்னா சமாதியில் நடக்குது, ஆழ்ந்த தியானத்தில் அதிசூக்ஷ்மத்தில் நடக்குது. அப்போ ஒரு புள்ளியில் தான் பிரம்மம் என்ற உணர்வே பிறக்கிறது. அது வரைக்கும் பயணம் செய்யுங்க. இவ்வளோ சொன்னவங்க அது சொல்ல மாட்டாங்களா? இவ்வளவு அறிஞ்ச நீங்கள் அதை அறிய மாட்டீங்களா? இவ்வளவு உணர்ந்த நீங்கள் அதை உணர மாட்டீங்களா? எப்படி உணர்ந்தீங்க? உங்களை ஜீரோ பண்ண நீங்கள் இது முக்கியம்னு தெரிஞ்சிச்சு. எல்லாம் உங்கள் அறிவில் தானே. உங்கள் அறிவுக்கு நீங்கள் சிந்திச்சு முடிவெடுத்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க, இந்த உயர்ந்த உன்னத நிலைக்கு வந்திருக்கீங்க. வேதம் நம்ப சொல்லலை, சிந்திச்சு பாருன்னு சொல்லுது. அதெல்லாம் வேதத்தை ஒரு அணுவளவு கூட குறை சொல்ல முடியும். அது கொண்டாடணும், ஹிருதயத்தில் வச்சு கொண்டாடணும். அதை தான் உபநிஷத்துன்னு சொல்கிறது, அதை தான் உபநயனம்னு சொல்கிறது. இனிமேல் உபநயனம்னா வேதாந்தம்னு புரிஞ்சுக்குங்க, தப்பாலாம் சிந்திக்காதுங்க. எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம்னாலே மூஞ்சி அப்படியே இந்த என்னதுன்னா, சில பேருக்கு சம்ஸ்கிருதம் வேதம்லாம் சொன்னால் எப்படி தோணுதுன்னா, இந்த ஊதுபத்தி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதை கொண்டு போய் இந்த இதுக்கிட்ட இந்த கைக்கிட்ட ஒரு சுட்டோன்னு வச்சிங்களேன், சுருக்குன்னு இருக்கும்ல. அது மாதிரி வேதம்னு சொன்னால் டக்குன்னு ஏதோ உஷாராக என்ன சொல்ல போகிறாங்க, ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கணும். சம்ஸ்கிருதம் அவ்வளோதான், சப்த நாடிகளும் அலர்ட் ஆகிடுறான். ஏதோ அவனை நம்ம ஏதோ பண்ணிட போகிறோமா அப்படின்னு. எது நல்ல விஷயத்தில், சுவாமி விஷயத்தில், இறைவனை பற்றி பேச போகிறோம். வேதம் சம்ஸ்கிருதம்லாம் யாரை பற்றிங்க பேசுது? அதை பற்றி பேசணும்னா டக்குன்னு உஷாராகி இவன் என்னது, இவன் அவங்களா, இவன்லாம் அவங்களால, இவங்க ஆள் அப்படி உங்களை பயமுறுத்தி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. பகைமை பாராட்டாதீங்க, எந்த மொழியை துவேஷம் பண்ணாதீங்க. தமிழ் போல தான் சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதம் போல தான் தமிழ். ரெண்டு கண்ணாக எடுத்துக்கணும். சகோதரத்துவம் இருக்கணும். நீ உனக்கு அறிவுந்தான் மேலே ஏறுப்பா, அவ்வளோதான் என்னுடைய பாலிசி. இருட்டாக இருக்குன்னு சொல்லாத, தடையாக இருக்குன்னு சொல்லாத, தாண்டி போ.
ஒதுங்கி போ, முடிஞ்சால் பறந்து போ, எவன் தடுக்க முடியும்? சம்ஸ்கிருதி எழுதினீங்களா? உலக உலக ஓட்டம், உலகம், உலகமயம் சொல்லலாம். சம்சாரமயங்கிறது தான் சம்ஸ்கிருதின்னு சொல்கிறது. இப்போ என்னாச்சுன்னா, அப்போ பிரபஞ்சம் கிடையாது, சம்சாரத்தினுடைய இந்த போக்கு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா சம்சாரத்தினால நீங்கள் பாதிக்கிறீங்க. எப்பயுமே சம்சாரத்தில் தான் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. சம்சாரம் என்றால் உலகம். யதா ஆகாஷோ கடாகாஷோ மகாகாஷோ இத்தீரித. யதா ஆகாஷோ கடாகாஷோ மகாகாஷோ. ஒரு ஆகாயம் பொதுவாக இருக்குது, அது கடத்துக்குள்ளே வச்சு, கடத்துக்குள்ளேயும் இருக்குது, வெட்ட வெளியிலையும் இருக்குது. கடத்துக்குள்ளே போட்டு உருட்டி விட்டால் ஆகாயம் உருள்ற மாதிரி இருக்கும். உடஞ்சி போச்சுன்னா ஆகாயம் உடஞ்சி போச்ச மாதிரி தெரியுமா? இந்த கடம் உடஞ்சின்னா ஆகாயம் பாதிக்கப்படுமானா பாதிக்கப்படாது. அது மாதிரி நம்ம ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இது கடாகாசம், உள்ள ஸ்பேஸ் இருக்குது, உயிர் இருக்குது, இது ஜீவாத்மா. எப்படி இருக்குன்னா அனுபவம் அப்படி இருக்குது. இருக்கா இல்லையா? அனுபவம் அப்படி இருக்குது. ஆராய்ச்சி பண்ணால் இந்த உடம்பு கொஞ்ச நாளில் போயிடும். போகாத ஒன்று, நிலையான ஒன்று, எங்கும் இருக்கிற ஒன்று, ஒன்று தான் எல்லாமா எங்குமாய் இருக்கிறது. அப்போ நீ தான் ஒரு கடாகாசம் மகாகாசம்னு சொல்கிற. மகாகாசம்னா மொத்தமாக வெட்ட வெளி, அதில் ஒரு ரூமு மட்டும் அதுக்கு பேர் என்ன? மட்டாகாசம்னு பேர். மட்டாகாசம். கடத்தை வச்சா கடாகாசம். இப்போ ரூமை இடிச்சிட்டா ரூம் ஆகாசம், மடகாசம் போச்சு. குடத்தை போட்டு உடச்சி விட்டோம்னா பானை, சட்டி பானை, கடாகாசமும் உடஞ்சி போச்சு. ஆகாசம் உடஞ்சி போச்சா? இல்லை. அதுபோல் யதா ஆகாஷோ கடாகாஷோ மகாகாஷோ இதிரிதः ததா பிராந்தேர் விதா புரோக்தே. அதனால் அதுபோல தான் பிராந்தினால், மயக்கத்தினால, பிரமையினால், விதா பலவிதமாக சொல்லப்படுகிறது இந்த ஆத்மா, ஜீவாத்மா பரமாத்மா என்று. எதா மனசே சைத்தன்யம் பாதி. எப்போது ஒரு சாதகனில் இந்த உணர்வு உரைக்குது அவனுக்கு, சர்வகதம் சதா. உடம்பை விட்டு அவன் வெளில போயிட்டான், எங்கேயும் அவன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறதா ஃபீல் ஆகுது. யோகினே அவ்விவதானம். அந்த இடத்துல அவன் யோகி ஆகிறான். அவ்விவதானம், எந்த தடையும் இல்லாமல். ததா சம்பத்தியத்தே ஸ்வயம், தன்னைத்தானே அடைகிறான். சித்து சத்தாய் ஆகிறது. எப்போ? யாருடைய மனசு? எப்போது ஒரு சாதகனுடைய உணர்வுனா தியானம் பண்ணால் தான் அந்த உணர்வுலாம் பேச முடியும். இல்லைன்னா தியானம் பண்ணாமல் நம்ம மேலோட்டமாக, தியானத்துக்கு போகாதவங்களுக்கு நீங்கள் கற்பனை தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தியானத்தில் போங்க, உள்ளே போங்க. என்ன பண்ணுறீங்க வெளியில்? நம்ம நினச்சா போகலாம், நமக்கு நேரம் இல்லைங்கிறதுலாம் அறியாமல். அப்போ யோகி என்னவாகிறான்னா அபிவதானம், எந்த தடையும் இல்லாமல். சம்பத்தியத்தே சுயம், தன்னைத்தானே அடைகிறான். பத்தியத்தே பிரபத்தியத்தே சம்பத்தியத்தே. பத்தியத்தைனா திருவடிக்கு வரேன், அடிக்கு வரேன், காலடிக்கு வரேன். பிரபத்தியத்தினா திருவடிக்கு வரேன். சம்பிரபத்தியத்தினா உயர்வான திருவடிக்கு வரேன். எங்கே? தன்னுடைய திருவடிக்கே வரான். சித்து தன்னுடைய சத்தான சிகரத்துக்கு, கூட்டச்சத்துக்கு போய் சேருது. சிவயோகம் சிவபோகம் ஆகிறது. இது வரைக்கும் இருக்கட்டும். 96, 296 எதுனா பார்த்தோம்? 7 மந்திரம் எல்லாம் விசார கற்பித்தோம். அரிய உபநிஷம். ஆகட்டும், நாளைக்கு வேர்ட்ஸ்லாம் கூட பேசணும். கூட்டஸ்த அருமையான பேர் பார்த்தீங்களா? சிகரத்தில் வாழ்பவர் கூட்டஸ்தர். சமாதி இருவரும் ஒருவரே என்ற ஞானம் பிறக்கும் நிலை, உணர்வு பிறக்கும் நிலை. சமாதி பிறக்கும் இடம்னே சொல்லுது. அனுபூதி அந்த லோகத்துக்குள்ளே சமாதிங்கிறது 2 பேரும் சேர்ற நிலை.
அங்கே இருக்கும் நிலை, உங்களுடைய இருப்பு நிலை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அந்த அமைதியில் இருக்கீங்க, ஆனந்தத்தில் இருக்கீங்க. இதெல்லாம் யார் அறிகிறான்னா நீங்கள் தான் அறிகிறீங்க. அதுதான் பதம்னு சொல்லியாச்சு. அது பரமபதம், ஒரு நிலை, ஒரு லோகம், ஒரு பெரிய வெட்ட வெளி. அந்த புள்ளியில் நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க. எல்லாரையும் அதுக்குள்ளே விட முடியாது. எல்லாருக்கும் தகுதி இருக்குது. உள்ளவங்க உள்ளே வராங்க, தகுதி இல்லாதவங்க வெளியில் சுற்றின்னு இருக்காங்க. ஒரே லோகம்தான் இருக்கா இல்லையா? இங்கே விஐபி ஒரு ஏர்கிராஃப்டில் எக்கானமி பிஸ்னஸ்னு போடுறாங்களே இல்லையா? அதுபோல் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க, ஆனால் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியும். ட்ரெயினில் இருக்க, ஏசியில் இருக்கியா, நான் ஏசியில் இருக்கியா, ஸ்லீப்பரில் இருக்கியா, டூ டயரில் இருக்கியா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பிறக்கும் இடம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் அகம்பிரமாஸ்மி பிறக்கிற இடம் தான் சமாதி. அப்போனா அங்கே அத்வைதம்னு சொல்லலாம், கைவல்யம்னு சொல்லலாம். கைவல்யம் எப்போ தெரியுமா? வேறு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற. அங்கே போய் எதுவும் தேடாதன்னுலாம் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? நீ தான் அங்கே போய் அந்த அமைதியை அனுபவிக்க போகிற. அதுக்காக தான் போகிற. அதில் என்ன சிறப்புன்னா, உங்களை பார்க்குறவனுக்கும் ஆனந்தம், உனக்கும் ஆனந்தம். உங்கள் பார்க்குறவனுக்கு நன்மை, உனக்கும் நன்மை. சக்கரை உனக்கும் இனிக்குது, மற்றவங்களுக்கும் இனிக்குது. ஏன்னா நீ சைத்தன்யமாக இருக்கிறதுனால. இன்னும் சில கருத்துக்கெல்லாம் பேசியிருக்கலாம், சந்தர்ப்பம் வரல. நிறைய உபதேசம் ஆச்சு. எதை பேசுகிறது எதை விடுறதுன்னு தெரில. இந்த மூடன் பற்றி பேசியிருக்கேன் ஏற்கனவே. அதை இன்னொரு வாட்டி ரெனியூவல் பண்ணேன். இங்கே சந்தர்ப்பம் இல்லை, நல்லா ரெனியூவல் பண்ணியிருக்கேன். சரி, சுத்தமான கான்சியஸில் இந்த சமாதி நிலை ஏற்படுது. சரி, இங்கே நிறைய விஷயங்கள் அனுபூதியிலேருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பல பேர் அனுமதி பெற்றாலும் கொடுக்க தயக்கப்படுறாங்க. அதனால் புரியாமல் போயிடுது சிஷ்யனுக்கு. அது புரியட்டுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பேசின்றோம். புரியுதா? அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, சிவேல் முருகனுக்கு